ஹலோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக சூப்பரான ஒரு கிவ்அவேங்க. இந்த கிவ்அவேல உங்களுக்கு 20 கிளிப்ஸ் கொடுக்குறோம். ஸோ வேணுமா சீக்கிரம் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. சரியா? சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இந்த கிவ்அவே சம்பந்தமா உங்ககிட்ட எந்த வித பணமும் கேட்க மாட்டோம். ஓகேவா? சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்றாரு. நம்ம ரேவதியும் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில உட்காந்துருக்காங்க. என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்ல, அவர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நிரூபிச்ச பிறகுதான் நான் வீட்டுக்குள்ள வருவேன் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, பாத்தியா அக்கா, இருந்தாலும் உன் பொண்ணுக்கு ரொம்ப திமிரு அதிகம். அவ பாட்டுக்கும் வெளியில போய் உட்காந்துருக்கா, உன்னை பத்தி கொஞ்சம் கூட அவளுக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ராஜா அந்த இடத்துக்கு ஈஸ்வரி, இருந்தாலும் உன் தங்கச்சியை நீ இப்படி கண்மூடித்தனமா எப்படிதான் நம்புறியோ தெரியல. அவளால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில நல்லது நடந்திருக்கா? அடுத்தடுத்து இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீ இன்னும் உன் தங்கச்சிய ரொம்ப நல்லவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு ஈஸ்வரி, இப்ப சொல்றது கேளு. நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உங்க பொண்ணு எந்த அளவுக்கு கார்த்தி மாப்பிள்ளைய விரும்புற அப்படிங்கிறத உன் கண் கூட நல்லாவே பாக்குற. பார்த்தும் அவங்க ரெண்டு பேரையுமே நீ பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழட்டும். தயவு செஞ்சு நீ உன்னோட முடிவை மாத்திக்க ஈஸ்வரி. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. அவனால என் குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த பரமேஸ்வரினால என் குடும்பம் அந்த அளவுக்கு அவமானப்பட்டு இருந்துச்சு. ராஜா சொல்றாரு, ஏ ஈஸ்வரி, அதை எத்தனை தடவை நீ சொல்ற? அதையே இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பியா கடைசி வரைக்கும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. மாப்பிள்ள கூட அவங்களோட அம்மாவை இழந்திருக்காங்க. அதுவும் எதுக்காக? இதே காரணத்துக்காக தான். அவருக்கு மட்டும் நடந்தது இழப்பு பெருசு இல்லையா? நீ மட்டும் இழந்ததை மட்டும் பேசுற. அவரு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? அதையெல்லாம் நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, என்ன மாமா, அக்கா காரிய எப்படியாவது மனசு மாத்தி அந்த டிரைவர் பையல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மாமா. ராஜா சொல்றாரு, ஏ சந்திரா, உன்னால தாண்டி இவ்வளவு பிரச்சனையும். இன்னைக்கு என் பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா அதுக்கு எல்லா காரணமே நீதான். இங்க பாரு, ரொம்ப நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்காத. கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் அக்கா காரி என் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கா. யாரு என்ன சொன்னாலும் சரி, என் அக்கா கண்டிப்பா என்னைய தப்பா நினைக்கவே மாட்டா. நீங்க இதே மாதிரி கத்திக்கிட்டே கடங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, பாத்தீங்களாப்பா சித்தி எப்படி பேசுறத? வீட்டுக்குள்ளே இருந்து அம்மாவுக்கு எதிரா இவ்வளவு சதிகள் பண்ணிட்டு எப்படிதான் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களோ தெரியல. இத கேட்டதும் அவர் சொல்றாரு, ஆமாமா, இருந்தாலும் உன் சித்திக்கு தனாவட்டு அதிகம்தான். இருக்கட்டும், மாப்பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு. இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறது ஆதாரத்தோட நிரூபிக்க போறாரு. அப்ப இருக்கு இவளுக்கு அப்படின்ட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ கார் கிட்ட நின்றுட்டு இருக்காரு. என்னடா பண்றது அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு மயில் வராரு. சகல, நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன் சகல, ரேவதி வீட்டுக்குள்ள வரமாட்டா, அத்தையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இப்ப என்ன பண்றேன்னே தெரியல சகல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்குமே ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் சண்முகம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இன்னொரு பக்கம் ரேவதி வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு உண்மையை நிரூபிச்சாதான் வீட்டுக்குள்ள போவேன் அப்படின்னு உட்காந்துருக்கா. எனக்கே என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, சகல, அதான் சகல, எனக்கும் புரியல. அவங்க சந்திரா கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்கிற நகை எடுத்து அவங்க புருஷன்கிட்ட கொடுத்துருக்காங்க. சிசிடிவி அந்த நேரத்துல ஆஃப்ல இருந்திருக்கு. நம்ம கிட்ட எந்தவித ஆதாரமும் இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, நம்ம வீட்டு வாசல்ல ஒரு கடை இருக்கே, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. மயில் சொல்றாரு, ஆமா சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரீசெண்டா கூட அந்த கடையில சிசிடிவி ஃபிட் பண்ணாங்கல்ல, சரி வாங்க அந்த கடையில ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா அந்த கடைக்கு போறாங்க.
நேரா அந்த கடைக்கு போயிட்டு அந்த ஆளை பார்த்து, ஐயா, இது மாதிரி எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் தேவைப்படுது. உங்க கடையில உள்ள சிசிடிவி கரெக்டா எங்க வீட்டு வாசல்ல உள்ள அந்த முத்தத்தை அப்படியே கவர் பண்ணுது. அதான் எங்களுக்கு இந்த தேதியில அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும், சொல்றீங்களா அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, சார் என்ன சார் இப்படி கேக்குறீங்க, நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க, இந்த கடை நான் வச்சிருக்கிறேனே அதுக்கு காரணம் யாரு, ஈஸ்வரி அம்மா தானே. ஈஸ்வரி அம்மா வீட்ல இருந்து கேக்குறீங்க, உங்களுக்கு முடியாது அப்படின்னு சொல்லுவோமா, நீங்க எடுத்துக்கிடுங்க சார் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நேரா அவரை பார்த்து ரொம்ப நன்றிங்க அப்படின்ட்டு நேரா அந்த சிசிடிவிய பாக்குறாங்க. கரெக்டா அதுல நைட்டு போல அந்த முத்தூரும் சிவனாடியும் இருக்கிறாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சந்திரா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்திரா வந்துட்டு ஒரு பை மாதிரி கொடுக்குறாங்க. அது எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. இத பார்த்ததும் நம்ம மயில சொல்றாரு, சகல பாத்தியா சகல, வீட்டுக்குள்ளே இருந்து எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு. இத கொண்டு போய் அத்தை கிட்ட காமிச்சா போதும், இவங்க இனிமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வாங்க சகல அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க அப்படின்னு அந்த சிசிடிவி ஆதாரத்தை வந்து அப்படியே போன்ல எடுத்துக்கிட்டு நேரா வந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி வந்துட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, அதனால வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு மயில வந்து, அத்தை இருக்கீங்களா அத்தை, வெளியில வாங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, உன் பெரிய மாப்பிள்ளையும் இப்ப வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி இருடி வெளியில வருவோம் அப்படின்ட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறாரு. அப்ப வில்லி சொல்றாங்க, ஏ பெரிய மாப்பிள்ள, எதுக்கு அக்கா கறிய கூப்பிட்டீங்க, அக்கா இப்பதான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போனா, அதுக்குள்ளேயும் எதுக்கு அக்காவை கூப்பிட்டீங்க அப்படின்னு. மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்த, உங்களை கூப்பிடல, நாங்க கூப்பிட்டது பெரியத்தைய. பெரியத்த கிட்ட முக்கியமான ஆதாரத்தை காமிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கோம். நீங்க எதுக்கு தேவையில்லாம வந்து இங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை கேட்டதும் வில்லி நேரா பெரிய மாப்பிள்ளைய பார்த்து, என்ன பெரிய மாப்பிள்ள, வர வர மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்கட்ட, நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா, அதை வச்சுதான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத நாங்க முடிவு பண்ண முடியும். இங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயோ சத்தம் போடுறதை நிப்பாட்டுங்க, இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க, அதுக்கான பதில மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை நீங்க வந்துட்டு இது மாதிரி மாப்பிள்ளதான் இதெல்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு மாப்பிள்ளை மேல நீங்க எந்த அளவுக்கு கோவப்பட்டீங்க, ஆனா இப்ப மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை சொல்றதுக்காக தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னது என்ன ஆதாரம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, நான் தான் இந்த நகையை எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி என் மேல பழி போட்டீங்கல்ல, ஆனா என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. சோ அதை உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி நினைக்கிறாங்க, என்ன ஆதாரம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மயில சொல்றாரு, அத்தை ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. ஈஸ்வரி அந்த வீடியோவை பாக்குறாங்க. பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, அக்கா அப்படி என்ன வீடியோவை பாக்குற அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா சந்திராவை மறைக்கிறாங்க. சந்திரா வந்துட்டு, அவ என்னடா இது அக்கா மறைக்கிறா அப்படின்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அவங்க அக்காவை பார்த்து, அக்கா என்னாச்சுக்கா, இப்ப எதுக்குக்கா என்ன பார்த்து முறைக்கிற, நான் என்னக்கா பண்ணேன் அப்படின்னு. ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சி கிட்ட வீடியோவை காமிக்கிறாங்க. இத பாருடி, இது என்னடி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சந்திரா அந்த வீடியோவை பார்த்துட்டு, ஆகா அக்காக்காரு கிட்ட நம்ம வசமா சிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா இது அப்படியே எடிட் பண்ண வீடியோக்கா, நான் எப்படி உனக்கு துரோகம் பண்ணுவேன், நான் உன்னோட சொந்த தங்கச்சி, நான் இது வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கிறது, நான் உன் சொந்த தங்கச்சி, உனக்கு ஏதாவது நான் துரோகம் பண்ணுவானா, நான் அப்படி துரோகம் பண்ணா நான் நல்லா இருக்க முடியுமாக்கா, இங்க பாரு இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை இந்த வீட்டை விட்டும் உன்னை விட்டும் பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, இவனுங்க சொல்றத நீ நம்பாதக்கா அப்படின்ட்டு. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை இவங்க இப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், அதான் பக்கத்து கடையில உள்ளவரையே நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம், அவர் கடையில இருந்து தான் நாங்க இந்த ஆதாரத்தையே கொண்டுட்டு வந்தோம்,
இது எப்படி தெரியுமா எங்களுக்கு கிடைச்சது? அவங்க கடையில உள்ள அந்த சிசிடிவி நம்ம வீட்டு வாசலை அப்படியே கவர் பண்ணுது. ஸோ மாப்பிள்ளை ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தாரு, ஏதாவது நம்ம வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு. அவர் கரெக்டா இந்த ஆதாரத்தை எங்க கையில கொடுத்திருக்காரு. ஸோ நீங்க இந்த ஆதாரத்தை பாக்குறீங்கல்ல, இது எல்லாமே உண்மைத்த அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, ஏண்டி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இவனுங்க 2 பேரும் சேர்ந்து உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக இப்படி பண்றானுங்க. நீ அது தெரியாம அவனுங்க பேசுறத நம்பிக்கிட்டு இருக்க. இங்க பாருக்கா, எனக்கு நீ ரொம்ப முக்கியம்க்கா, இவனுங்க சொல்றத நம்பாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, போது நிப்பாட்டு, இதுக்கப்புறமும் உன்னை நம்பி நான் ஏமாறணும் அப்படின்னு அவசியமே இல்லை, இதுக்கு மேலேயும் நீ பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, அந்த சிவனாடி கூட இன்னும் நீ தொடர்புலதான் இருக்கிற அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது, இனிமே நீ என்கிட்ட பேசின அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் வில்லி வந்துட்டு ரொம்ப சோகமா நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை என்னத்த என்ன முடிவு பண்ணிருக்கீங்க, இதுக்கு மேலேயும் இவங்க இந்த வீட்டுல இருக்கணுமா? இது கேட்டதும் ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. சோ இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டுல இருந்த அப்படின்னா அது எனக்கு தான் அவமானம், அதோட வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நீ இருக்க வேணாம் கிளம்புடி அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வில்லி. ஆகா என்னடா இது, இப்படி அக்கா வந்துட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ட்டு ரொம்ப சோகத்துல இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு சந்திராவோட அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல்ல வீசுறாங்க. சந்திரா வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஹீரோ நேரா சந்திராவை பார்த்து, அப்பவே சொன்னேன், இந்த குடும்பத்துக்கு எதிரா எந்த வகையிலையும் இந்த மாதிரி பண்ணாதீங்க, அது உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நான் ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்போ பிரச்சனையை அனுபவிக்கிறது யாரு? நீங்க தான், கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் வில்லி ரொம்பவே அசிங்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அவங்க ஒய்ஃபை பார்த்து, இங்க பாரு, அதான் எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன வா வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள வராங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில போறாங்க. அண்ட் இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நீங்க ஹேர் கிளிப் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாத் கிளிப்பை பத்தி சொல்ல போறேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாத் கிளிப் வந்து ஒரு ஃப்ளவர் கிளிப். இது மொத்தமா 6 கிளிப் வருது. இந்த 6 கிளிப் வந்து ஜஸ்ட் 180 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். ஷிப்பிங் ஜஸ்ட் 20 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட காம்போ ஆஃபர்ஸ் கூட இருக்கு. இந்த காம்போ ஆஃபர்ஸ்ல அட்ராக்டிவான ஃப்ளவர்ஸ் கிளிப்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. ஸோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம ஹீரோ சீக்கிரம் அந்த வில்லியோட உண்மையான முகம் எல்லாத்தையுமே நிரூபிப்பாரு. அது எல்லாம் அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. சண்டே ஸ்பெஷலா இன்னைக்கு ஈவினிங் வந்து சூப்பரான எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.